சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் பொங்கல் நிகழ்ச்சியில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்றிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். இலக்கை நோக்கி சமத்துவ நிலையை அனைவரும் அடைந்திட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம்முடைய திராவிட மாடல் அரசு பணியாற்றிக் கொண்டிருக்கிறது. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் உழைத்துக் கொண்டிருக்கிறது. உழைத்துக் கொண்டிருக்கிறது சொன்னால் நாங்கள் மட்டுமல்ல, நீங்களும் சேர்ந்துதான் உழைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழ்நாட்டு மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக தலைமை செயலகத்திலிருந்து நீங்கள் எல்லாம் நேரம் காலம் பார்க்காமல் உழைத்துக்கிட்டு இருக்கிறீங்க. அப்படிப்பட்ட உங்களோடு இந்த பொங்கலை கொண்டாடுவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மகிழ்ச்சி உங்கள் உள்ளங்களிலும் உங்களுடைய இல்லங்களிலும் பொங்கட்டும் பொங்கட்டும் என்று இந்த இனிய நேரத்தில் எடுத்து சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் 20 ஆண்டு கால நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றும் வகையில் புதிய ஓய்வூதிய திட்டத்தினை பொங்கலுக்கு பரிசாக தந்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இந்த தருணத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் பொங்கல் பானையில் சமத்துவ பொங்கலையிட்டு தற்போது இந்த சமத்துவ பொங்கல் விழாவை கொண்டாடுகின்றனர் தலைமை செயலக ஊழியர்களுடன். தற்போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் தலைமைச் செயலக ஊழியர்களுக்கு பொங்கல் வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சாதி மதம் கடந்து ஒரே பானையில் பொங்கும் அரிசி, பருப்பு, வெல்லம், நெய், அனைவரும் ஒன்று கூடும் தமிழர் திருநாள். இதனை சமத்துவ பொங்கலாக கொண்டாடி வருகிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அவர்களும் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்களும் சமத்துவ பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்படுகிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு பொங்கல் வாழ்த்தையும் தெரிவித்திருந்தார். அதனை பார்த்தோம். விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். கூடுதல் விவரம் என்ன ரமேஷ்? பொங்கல் பண்டிகை தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய ராணுவ மைதானத்தில் முதன்முறையாக முதலமைச்சர் பங்கேற்கக்கூடிய சமத்துவ
விழாவாக கொண்டாடப்படுகிறது. தலைமைச் செயலாளர் குறிப்பாக முருகானந்தம் உள்ளிட்ட IAS அதிகாரிகள், ககன்தீப் சிங் பேடி உள்ளிட்ட வெளி மாநிலத்தைச் சேர்ந்த IAS அதிகாரிகளும் வேஷ்டி அணிந்து பொங்கல் விழாவிற்கு வந்திருக்கிறார்கள். அதே போல மூத்த IAS அதிகாரிகளாக இருக்கக்கூடிய சுப்ரியா சாகு, காகர்லா உஷா உள்ளிட்ட பெண் IAS அதிகாரிகளும் புடவை அணிந்து பாரம்பரிய உடை அணிந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடி வருகிறார்கள். முதலமைச்சரும் வேஷ்டி அணிந்து வந்திருக்கிறார். மற்ற அமைச்சர்களும் மா சுப்பிரமணியன் உள்ளிட்ட அமைச்சர்களும் வேஷ்டியுடன் வந்திருக்கிறார். ஆனால் துணை முதலமைச்சர் மட்டும் வழக்கமான பேண்ட் டிஷர்ட் அணிந்து வந்திருக்கிறார். இந்த பொங்கல் விழா, சமத்துவ பொங்கல் விழா என்பது பார்த்தீர்கள் என்று சொன்னால் தலைமைச் செயலகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 8000 அரசு பணியாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்காக முதல் முறையாக இந்த விழா கொண்டு, ஏன்னா பாத்தீங்கன்னா கார்பரேட் கம்பெனிகள்ல முதற்கொண்டு எல்லா கம்பெனிகளுமே வந்து கொண்டாடுறாங்க. ஆனா முதல் முறையாக இந்த அரசு ஊழியர்களுக்காக முதலமைச்சர் பொங்கல் வைத்து, குறிப்பாக அரசு ஊழியர்கள் அனைவருக்குமே இங்க வந்து சுவையான பொங்கலும் இங்க வந்து தயார் செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்குவதற்கு தயாராக இருக்கிறது. நேற்றையில் இருந்தே தலைமைச் செயலகத்துல வந்து விழா கோலம் பூண்டிருக்கிறது. பாத்தீங்கன்னா ஒவ்வொரு புளோர், மொத்தம் 10 மாடி இருக்கு. அதுல வந்து ஒவ்வொரு தளத்திலும் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த செயின்ட் ஜார்ஜ் கோட்டையுடைய நுழைவாயில் பாத்தீங்கன்னா வாழை மரங்கள் உள்ளிட்ட மரங்கள் எல்லாம் அலங்கரிக்கப்பட்டு விழா கோலம் பூண்டிருக்கிறது சென்னை தலைமைச் செயலகம். குறிப்பாக இன்னும் சில மாதங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் தேர்தல் வரக்கூடிய நிலையில தற்போது அரசு ஊழியர்களோடு முதலமைச்சர் இந்த பொங்கல் விழாவை கொண்டாடி இருக்கிறார். இப்ப அரசு ஊழியர்களுக்கு புதிதாக உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு குறிப்பாக இந்த விழா என்பது நடத்தப்படுகிறது. சில அரசு ஊழியர்கள் இன்னமும் சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் இருக்கிறதாக தங்களுடைய அதிருப்தியை தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அவர்கள் மத்தியில் ஒரு இணக்கமான சூழலை ஏற்படுத்துவதற்காக இந்த பொங்கல் விழா என்பது கொண்டாடப்பட்டு வருவதாக தெரிகிறது. நேற்றையே வந்து சுற்றறிக்கை, தமிழக அரசுடைய பொதுத்துறை சார்பாக சுற்றறிக்கை கொடுக்கப்பட்டு அனைத்து பணியாளர்களும் வேஷ்டி சட்டையுடன் வர வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்தது. பெரும்பாலானோர் வந்திருக்கிறார்கள். ஒரு சிலர் வந்து வழக்கமான உடை அணிந்து வந்திருக்கிறார்கள். இந்த பொங்கல் விழா முடித்த பிறகு முதலமைச்சர் அனைத்து பணியாளர்களுக்கும் பொங்கல் பரிசையும் வழங்கி தற்போது கௌரவித்து வருகிறார். ஆனந்தி, அங்க இருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களுக்கும் பொங்கல் வாழ்த்தையும் முதல்வர் மு.க. ஸ்டாலின் கூறி வருகிறார். அந்த காட்சிகளையுமே திரையில் பார்த்தோம். முதல் முறையாக தலைமைச் செயலகத்துல இந்த மாதிரி சமத்துவ பொங்கல் விழா என்பது கொண்டாடப்படுகிறது. இதையொட்டி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரமேஷ்.